அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். போன வீடியோவில் ஜூன் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜூலை மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். குரூப் 2 எக்ஸாம் பொறுத்தவரை 6 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆன்லைன் மீடியா சார்பாக 6 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் எழுதி பார்க்கணும்னா onlinemania.in வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக டிவிடி ஃபார்மெட்டில் வேணும்னா ஆன்லைன் மீடியா காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஜூலை மாதத்தோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன நடந்திருக்கு குரூப் 2 எக்ஸாம் சார்பா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது போக ஏற்கனவே பார்த்த வீடியோவை நீங்கள் ரிவிஷன் ஒர்க்கு 1 or 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக அவ்வளோ டீட்டெயில்ஸாக பார்க்கல. இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஜிஎஸ்டி பற்றி என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லி கடைசியாக பார்த்துடலாம். ஜூலை மாதத்தில் தமிழகம் மற்றும் இந்தியாவில் முக்கியமான நிகழ்வுகள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். பிரதமர் மாநில தலைமைச் செயலாளர்களுடன் கலந்துரையாராப்பில் அந்த கூட்டத்தோட நேம் என்னன்னு கேட்டால் பிரகதி. இப்போ ஜிஎஸ்டி சார்பாக மாநிலத்தோட கதி என்ன அப்படின்னு சொல்லி பிரதமர் கேட்குறாரு. உண்மையிலே அதுக்காண்டி தான் கொண்டு வந்தார். ஜிஎஸ்டி கொண்டு வந்தனால மாநிலத்தில் என்ன நிலைமையில் இருக்குது அதுக்காண்டி காணொலி காட்சி மூலம் பிரதமர் மாநில தலைமைச் செயலாளர்களுடன் கலந்துரையாரு. அதுக்கு பேர் தான் பிரகதி. பிரகதியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டோம்னா ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்டு டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். ஒருங்கிணைந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புதிய செயலி விட்டுருக்காங்க. அதாவது ஒரு ஆப் மாதிரி விட்டுருக்காங்க. அது பேர் என்னன்னு கேட்டால் சாரதி ஆப். அதாவது ரயிலில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட், ரயில்வேல சார்ந்த உணவு, போக்குவரத்து, ரிசர்வேஷன் பண்ணுறது, அவங்களோட எல்லா ஃபெசிலிட்டியும் சேர்த்து ஒரு புதிய ஆப் மாதிரி எல்லாத்தையும் சார்ந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அது என்ன ஆப்புன்னு சொல்லி ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கான்னு கேட்டால் சாரதி ஆப். அம்மா கிராமம் திட்டம், தமிழக கிராமத்திற்கு தகவல் தொழில்நுட்பவியல் வசதிகள் வழங்கும் திட்டம். தமிழக கிராமத்திற்கு தகவல் தொழில்நுட்பம்னாலே உங்களுக்கு சேவைன்னு சொல்லி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. தகவல் தொழில்நுட்பம்னாலே சேவைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது மாதிரி வசதிகள் கிராமத்துக்கு கொடுக்க போகிறாங்க. அதான் அம்மா கிராம திட்டம். 12,524 கிராம ஊராட்சிகளை கண்ணாடி இலை மூலம் இணைத்து அரசின் பல்வேறு சேவைகள் பொதுமக்களுக்கு சென்றடைய பொது மற்றும் தனியார் கூட்டு முயற்சியில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டம் தமிழ்நெட். ஒன்றும் இல்லை, ஏற்கனவே கிராம ஊராட்சி எல்லா இடத்துலையும் நம்ம நெட் கனெக்ஷன் வயர் மூலம் கொண்டு போயிடணும். கண்ணாடி இலை அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக கொண்டு போகிறக்காண்டி ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் என்ன கொண்டு போகிறோம், நெட்டுன்னு சொல்லிட்டோம். அதனால் தமிழ்நாட்டில் எங்கே கொண்டு வர போகிறான்னு கேட்டால் தமிழ்நெட் அப்படின்னு படிச்சுக்கோங்க. நெட்டுன்னு சொல்லிட்டோம், அது தமிழ்நெட்டு. ரிசர்வ் வங்கியின் தொழில் வளர்ச்சி அறிக்கை, அதாவது ரிசர்வ் வங்கி தொழில் வளர்ச்சி அறிக்கை அறிவிச்சிருக்காங்க. அதில் அதிக தொழிற்சாலை உள்ள மாநிலம், முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்க மாநிலம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்க மாநிலம். இதில் அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலமாக முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்குது, 2வது இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது, 3வது இடத்துல குஜராத் இருக்குது. நம்ம மாநிலத்துக்காரங்க தான் இழுச்சாயின்னு நினச்சிக்கோங்க. அதனால தான் நம்மகிட்ட நிறையா தொழிற்சாலை இருக்குது. இல்லாட்டினா நம்மளுக்கு தான் வேலைவாய்ப்பு இல்லை நம்ம நிறையா கிடைக்கிறக்காண்டி வசதிகள் கிடச்சிருக்கு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பில் முதலிடத்தில் குஜராத் இருக்குது, 2வது இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் நிறையா தொழிற்சாலை இருந்தாலும் ஆனால் வேலைவாய்ப்புகள் கிடையாது அந்தளவுக்கு. அதில் முதலிடத்தில் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், மோடியோட ஸ்டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃபிஷாக அவர் ஸ்டேட்டுக்கு தான் வேலைவாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் அதில் முதலிடத்தில் யார் இருக்கான்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல மேற்கு வங்காளம், 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இது ஃபஸ்ட் இடம் தான் ரொம்ப முக்கியம். உத்தரப்பிரதேசம் இருக்குது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலையில். சின்ன பிள்ளை குறுகுறுன்னு உத்தராக்காவை பார்க்குது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளை குறுகுறுன்னு உத்தராவை பார்க்குது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நகரம் என்ற அங்கீகாரம் பெற்ற இந்தியாவின் முதல் நகரம், இந்திய துணைக்கண்டத்தின் 3வது நகரம் மற்றும் உலகின் 287வது நகரமாக குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத். அதை என்ன சொல்லுவான்னு கேட்டால் கோட்டை நகரம்னு சொல்கிறாங்க. அகமதாபாத்தை கோட்டை விட்டால் அகலமாக தான் விடுவோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிக்கெட்டில் ஆறப்போ கோட்டை விட்டால் அகலமாக நின்றால் தான் கோட்டை விடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் கோட்டை நகரம் சொல்கிறாங்க. அகமதாபாத் இது குஜராத் மாநிலத்தில் இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்திய துணைக்கண்டத்தில் இதுக்கு முன்னாடியே 2 பிளேஸ் இருக்குது. அதாவது உலக பாரம்பரிய நகரமாக அறிவிச்சிருக்காங்க. நேபாளத்தில் உள்ள பகத்பூர், இலங்கையில் உள்ள காலே. இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு நேபாளத்தில் நிறையா கோயில் இருக்கும், பக்தா நிறையா பேர் இருப்பாங்க அப்படின்னு. நேபாளத்தில் உள்ள பகத்பூர், இலங்கையில் உள்ள காலே. காலேன்றது கிரிக்கெட் ஸ்டேடியம், இல்லை காலே டெஸ்ட்டுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் பேர் கூட காலே டெஸ்ட் இலங்கையில் தான் நடந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க.
யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக ஓகினோசீமா தீவு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஜப்பானில் இருக்குது. இந்த தீவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஆண்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்க. உலக பாரம்பரிய சின்னம் ஓகினோசீமா தீவு. இதை ஞாபகம் வைக்கிற ஈஸியாக ஓகினோசீமா சினிமான்னு முடிகிற மாதிரி இருக்கும். பாரம்பரியமாக சினிமா தான் பார்க்குறோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனெஸ்கோ உலக பிராதான சின்னமாக சம்போர் பிரைகுக் அப்படின்ற இந்து கோயில் அறிவிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கம்போடியா நாட்டில் இருக்குது. உலக புராதன சின்னமாக சம்போர் பிரைகுக். இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு இந்து கோயிலுக்கு போனோம்னா எப்பயுமே சாம்பாரை தான் குக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்து கோயிலுக்கு போனோம்னா எப்பயுமே சாம்பாரை தான் குக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட புராதனமாகவே இருக்குது அப்படின்னு கூட ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசியில் அமைக்கப்பட உள்ளது. சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசியில் அமைக்கப்பட உள்ளது. அரிசினாலே உங்களுக்கு கொஞ்சம் உத்தரப்பிரதேசம் ஞாபகம் வந்துடும். கிழக்கிந்திய பகுதியில் நிறுவப்படும் முதல் சர்வதேச அரிசி மையமாக இதை சொல்கிறாங்க. நம்ம கிழக்கிந்திய பகுதியில் நிறுவப்படுற முதல் சர்வதேச அரிசி மையம் எதுன்னு கேட்டால் வாரணாசியில் அமைய போகிற அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் தான். அரிசின்னு வந்தாலே வாரணாசி அப்படின்னு கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அரிசின்னு வந்தாலே வாரணாசி. தேசிய புத்தாக்க அறக்கட்டளை நிறுவனம் அக்டோபர் 15 வந்து குழந்தைகள் படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்க தினமாக அறிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 15 உங்களுக்கு நம்மளோட குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா ஞாபகம் வந்துடுவார். அவரோட பிறந்தநாளை தான் வந்து குழந்தைகள் படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்க தினமாக சொல்லியிருக்காங்க. இக்னைட் விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து யார் கொடுக்குறான்னு கேட்டால் தேசிய புத்தாக்க அறக்கட்டளை நிறுவனம். அந்த இக்னைட்னு படிக்கிறப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி மாடுலேஷன் பண்ணி படிச்சிங்கன்னா அக்னின்னு கூட ஞாபகம் வரலாம். அப்படின்னு படிச்சிங்கனாலே அப்துல் கலாம் பேர் வந்துடும். அதான் அக்டோபர் 15 குழந்தைகள் படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்க தினம். 21வது தலைமை தேர்தல் ஆணையர் பேர் அச்சல் குமார் ஜோஷி. ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். தலைமை தேர்தல் ஆணையர் பேர் என்னன்னு கேட்டால் அச்சல் குமார் ஜோஷி. அச்சசலாக தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிச்சிருக்காங்க. அவர் தான் அச்சல் குமார் ஜோஷி. மும்பை பயங்கரவாத தாக்குதலில் உயிர் பிழைத்த சிறுவன் பேர் என்னன்னு கேட்டால் மோசி ஹெர்ஸ்பார்க். இவன் வந்து மும்பை பயங்கரவாத தாக்குதலில் உயிர் பிழைத்த சிறுவன். இவன் வந்து இஸ்ரேலில் இருக்காப்புல. இவரை போய் மோடி ரீசெண்டாக பார்த்தாப்புல. மோடி பார்த்ததுனால மோசின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மோசி ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் முதல் மனித வெடிகுண்டு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் பக்ரி சுவாமி சந்திரசேகரன். இவர் தான் தமிழக தடவியல் துறையோட முதல் தலைவர். இவர் வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டாப்புல. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழக தடவியல் துறையோட முதல் தலைவர் யாருன்னு கேட்டால் பக்ரி சுவாமி சந்திரசேகரன். இவரோட நூல் தான் என்னன்னு கேட்டால் உலகின் முதல் மனித வெடிகுண்டு. என்டிஆர் தேசிய விருது 2012 எஸ்பிபி கொடுத்துருக்காங்க. 2013 என்டிஆர் தேசிய விருது ஹேமமாலினிக்கு கொடுத்துருக்காங்க. மாலினின்ற ஒரு பேய்க்கு என்டிஆர் விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. என்டிஆர் தேசிய விருது 2013 ஹேமமாலினி. சர்வதேசம் அறிவியல் மற்றும் விருதுகளில் முக்கியமான நிகழ்வுகள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நிலைத்த நீடித்த மேம்பாட்டு இலக்க குறியீடு 2017 முதல் இடத்துல ஸ்வீடனும் 116வது இடத்துல இந்தியாவும் இருக்குது. 116வது இடத்துல இந்தியாவும் இருக்குது. நிலைத்த நீடித்த மேம்பாட்டு இலக்க குறியீடில் 116வது இடத்துல இந்தியா வந்து இருக்குது. 116 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லியூ ஜியோபோ 2010 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற சீனாக்கார் இவர். லியூ ஜியோபோ பேரை படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் சைனாவை சேர்ந்தர்னு. அவர் எழுதின நூல் என்னன்னு கேட்டால் சார்ட்டர் 08. இவர் வந்து ரீசெண்டாக இப்போ செத்து போயிட்டால. சார்ட்டர் 08 அமைதி ஆயிட்டாப்ல அப்படின்னு சொல்லுங்கள். சார்ட்டர் 08 சீனாவை சேர்ந்தவர். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். உலகின் புத்திசாலி மாணவர்னு சொல்லி அர்னவ் சர்மாவை அறிவிச்சிருக்காங்க. ஐன்ஸ்டீன் வந்து 160 புள்ளி தான் பெற்றிருந்தாப்புல. இவர் வந்து 162 புள்ளி பெற்றிருக்காரு. அதனால் அவர் வந்து உலகின் புத்திசாலி மாணவர்னு சொல்லி அர்னவ் சர்மா வந்து சொல்லியிருக்காங்க. சர்மான்ற பேர்னாலே அறிவான பேருன்னு கூட கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புனே நகரை சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சூரியனை விட மிக அதிக நிறை கொண்ட விண்மீன் பெருங்கூட்டத்திற்கு இட்ட பெயர் சரஸ்வதி. சூரியனை விட மிக அதிக நிறை கொண்ட விண்மீன் பெருங்கூட்டத்திற்கு பேர் தான் சரஸ்வதி. இந்தியாவில் ஒரு நதியோட பேர் தான் இது மாதிரி சிஸ்டத்துக்கு வந்து வைப்பாங்க. அதில் வந்து இந்த தடவை என்ன பேர் வச்சுருக்கான்னு கேட்டால் சரஸ்வதி. நம்மளோட பால்வெளி அண்டத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஆகாய கங்கை. நம்மளோட பால்வெளி அண்டத்தோட பேர் என்னன்னு கேட்டால் ஆகாய கங்கைன்னு ஏற்கனவே பேர் வச்சுருக்காங்க.
அதே மாதிரி இந்தியாவில் ஒரு நதி பேர் தான் வைக்கணும்னு சொல்லி சூரியனை விட மிக அதிக நிறை கொண்ட விண்மீன் பெருங்கூட்டத்திற்கு சரஸ்வதினு பேர் வச்சுருக்காங்க. யுனெஸ்கோ அழிந்து வரும் நகரமாக மேற்காசியாவில் இருக்க பாலஸ்தீனம் நாட்டை சேர்ந்த ஹெப்ரான்ற நகரத்தை அறிவிச்சிருக்காங்க. யுனெஸ்கோ அழிந்து வரும் நகரமாக மேற்காசியாவில் இருக்க பாலஸ்தீனம் நாட்டை சேர்ந்த ஹெப்ரான்ற நகரத்தை அறிவிச்சிருக்காங்க. கப்பில் இருக்கிறதுனால கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெப்ரான். இஸ்ரேல் நாட்டிற்கு முதல் முறையாக அரசு முறை பயணம் செய்தவர் பிரதமர் மோடி. இஸ்ரேல் நாட்டுக்கு முதல் முறையாக அரசு முறை பயணம் செய்தவர் யாருன்னு கேட்டால் நம்மளோட பிரதமர் மோடி. இஸ்ரேலோட இப்போதைக்கு பிரதமர் யாருன்னு கேட்டால் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ. இஸ்ரேல் அதிபர் யாருன்னு கேட்டால் நியூ வென்ட்ரிவ். இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ. இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு நேற்று யாரா பெஞ்சு மேலே ஏறி நின்றதுன்னு கேட்டால் பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் நாட்டுக்காரவங்க. நேற்று யாரா பெஞ்சு மேலே ஏறி நின்றுன்னு சொல்லி கேட்டால் இஸ்ரேல்காரவங்க பிரதமர் தான் நின்றாரு அப்படின்னு சொல்லுங்கள். இஸ்ரேல் அதிபர் யாருன்னு கேட்டால் நியூ வென்ட்ரிவ். நியூ வென்ட்ரிக்கா, அதாவது புது வென்ட்ரிக்கா வாங்க அதிபர் போகிறாரு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ வென்ட்ரிவ் அப்படின்னா இஸ்ரேல் அதிபர். இஸ்ரேல் நாட்டில் உள்ள கிரை சாந்துமன்ற மலருக்கு மோடியோட பேரை இப்போ போனதுனால சூட்டியிருக்காங்க. அவர் போனோடனே அந்த மலர் சாந்து மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுனால அந்த மலருக்கு மோடியோட பேரை வச்சுருக்காங்க. கிரை சாந்துமன்ற மலருக்கு மோடியோட பேரை இஸ்ரேல் நாட்டுக்காரவங்க வச்சுருக்காங்க. G20 மாநாடு 12வது மாநாடு, அதாவது 12வது மாநாடுனா இப்போ 2017 நடைபெற்றதான் 12வது மாநாடு. 13வது மாநாடுனா 2018 நடக்கிறது அர்ஜென்டினாவில். 14வது மாநாடு ஜப்பானில் 2019. 15வது மாநாடு சவுதி அரேபியா 2020. ஜெர்மனி, அர்ஜென்டினா, ஜப்பான், சவுதி அரேபியா G20 மாநாடு. இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு மணி இல்லாமல், அதாவது 20 ரூபா மணி இல்லாமல் அர்ஜென்ட்டாக அப்பாட்ட போய் கேட்டால் அப்பா சவுதி அரேபியாவில் இருக்கார். அதாவது 20 ரூபா மணி இல்லாமல் அர்ஜென்ட்டாக போய் அப்பாட்ட கேட்டால் அப்பா சவுதி அரேபியாவில் இருக்கான்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாரு. மணினா ஜெர்மனி, 20 ரூபான்றது G20 மாநாடு. அர்ஜென்டினானா அர்ஜென்ட்டாக தேவைப்படுறதான் அர்ஜென்டினா. அப்பான்றது ஜப்பான். அப்பா எங்கே இருக்கான்னு சொன்னேன் சவுதி அரேபியா, அதான் சவுதி அரேபியா. இது 2020 நடக்க போகிற G20 மாநாடு சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. சிறந்த குடிவரவாளர் விருது 2017 அமெரிக்கா நாட்டு சார்பாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் போய் குடி போகிறவங்களுக்கு தான் அவங்கள ஸ்பெஷலாக யார் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சிறந்த குடிவரவாளர் விருது கொடுக்குறாங்க. சாந்தனு நாராயணுக்கு அடோப் தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால அவருக்கு கொடுத்துருக்காங்க. விவேக் மூர்த்தி அமெரிக்காவின் மிக இளம் வயது ஜென்ரல் சர்ஜனாக இருக்கிறதுனால அவருக்கு கொடுத்துருக்காங்க. 2 பேருமே பெரிய போஸ்டிங்கில் இருந்திருக்காங்க. அது யாருன்னு கேட்டால் 2 பேரும் பெரிய பொறுப்பில் இருக்காங்க அமெரிக்காவில். அதுவும் காமெடி நடிகராக சந்தானமும் விவேக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது குருசாமி ஜெயராமன். ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது குருசாமி ஜெயராமன். நம்மளோட குரு ஆர்டர் கொடுக்குறாரு ஆஸ்திரேலியாவில் போய். குரு ஆர்டர் கொடுக்குறாரு ஆஸ்திரேலியாவில் போய். ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது குருசாமி ஜெயராமன். இந்தியா வாங்கவிருக்கும் கண்காணிப்பு பணிகளை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கக்கூடிய ஆளில்லா விமானம் ஹெரான் டிபி யூஏவி. ஹெரான் டிபி யூஏவி இது இஸ்ரேல் நாட்டிலேருந்து வாங்க போகிறாங்க. ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயங்கக்கூடிய ஆளில்லா விமானம், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், அதான் யூஏவி. இது எங்கேருந்து வாங்க போகிறான்னு கேட்டால் இஸ்ரேல் நாட்டிலேருந்து. ஹைபா தினம் செப்டம்பர் 23 இஸ்ரேல் நாட்டில் கொண்டாடுறாங்க. ஹைபா தினம் சொல்லி செப்டம்பர் 23 இஸ்ரேல் நாட்டில் கொண்டாடுறாங்க. உலகின் 2வது மிகப்பெரிய பனிப்பாலை அண்டார்டிகா கண்டத்தில் இருக்குது. அண்டார்டிகா கண்டத்தை என்னென்னு சொல்லுவோன்னு கேட்டால் வெள்ளை கண்டம். அந்த உலகின் 2வது மிகப்பெரிய பனிப்பாறையோட பேர் என்னன்னு கேட்டால் லார்சன் சி. அந்த பனிப்பாறையோட பேர் என்னன்னு கேட்டால் லார்சன் சி. பெருசாக இருக்குது, லார்ஜாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்சன் சி. அண்டார்டிகாவை என்ன சொல்கிறோம்? வெள்ளை கண்டம். புலிட்சர் விருது கற்பனை பிரிவுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா கால்சன் ஹொய்ட்கட். அவர் எழுதிய தி அண்டர் கிரவுண்ட் ரயில் ரோடுன்ற நாவலுக்காண்டி கால்சன் ஹொய்ட்கட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு புளி சாதம் சாப்பிட்டு அண்டர் கிரவுண்டில் போய் வெயிட்டாக காலு காலுன்னு கத்துறாங்க. கால்சன் காலு காலுன்னு கத்துறாங்க, இல்லாட்டினா கலாசலா கலாசான்னு கூட கத்துறாங்க. புளி சாதம் சாப்பிட்டு அண்டர் கிரவுண்டில் வெயிட்டாக கலாசலா கலாசலான்னு கத்துறாங்க. இது கொடுத்துருக்கிறது கற்பனை பிரிவில் கொடுத்துருக்காங்க. உலகின் முதல் வனநகரமாக
சீனாவில் உள்ள லியோச்சோவை கொடுத்துருக்காங்க. உலகின் முதல் வனநகரமாக சீனாவில் உள்ள லியோச்சோவை அறிவிச்சிருக்காங்க. லீவ் பண்ணணும்னா ஒரு வனநகரத்தில் தான் லீவ் பண்ணணும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. லீவ் பண்ணணும்னா வனநகரத்தில் தான் லீவ் பண்ணணும். அது எங்கே இருக்குன்னு கேட்டால் சைனாவில். உலகோட முதல் வனநகரம். விண்வெளியில் புதிதாக உருவாகும் நாடுன்னு சொல்லி அஸ்காரிஷியாவை அறிவிச்சிருக்காங்க. விண்வெளியில் புதிதாக உருவாகும் நாடாக அஸ்காரிஷியா இருக்குது. இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு காரில் போக ஆசை எங்கேன்னு கேட்டால் விண்வெளியில். காருன்றது அதுலேயே வருது. ஆசைனா முன்னாடி வர ஆசை எடுத்துக்கோங்க. எங்கே போய் யோசிக்கனா விண்வெளியில். அஸ்காரிஷியா. விளையாட்டு சம்மந்தமாக ஜூலை மாதத்தில் இம்பார்ட்டன்ஸ் நிகழ்வுகள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். 131வது விம்பிள்டன் போட்டி 2017 நடைபெற்றிருக்கு. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ரோஜர் ஃபெடரர் ஜெயிச்சிருக்காப்புல. அவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ரோஜர் ஃபெடரர் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் முகுருசா ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆண்கள்னால் ரோஜர் ஃபெடரர், பெண்கள்னா முகுருசா. ஏற்கனவே ரோஜர் ஃபெடரர் எதில் ஜெயிச்சிருந்தாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஆஸ்திரேலிய ஓப்பனில் ரோஜர் ஃபெடரர் தான் ஜெயிச்சிருந்தாரு. இது வந்து அவரோட 2வது ஓப்பன். அதாவது விம்பிள்டன்லேயும் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆஸ்திரேலிய ஓப்பன், விம்பிள்டன் ரெண்டுலேயுமே யார் ஜெயிச்சிருக்கான்னு கேட்டால் ரோஜர் ஃபெடரர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஸ் பட்டம் 2017 பங்கஜ் அத்வானி மற்றும் லக்ஷ்மண் ராவத் ஜோடி ஜெயிச்சிருக்காங்க. லக்ஷ்மண் ராவத் ஜோடி வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன்ஸ் பட்டம். ஸ்னூக்கர்னாலே உங்களுக்கு பங்கஜ் அத்வானி ஞாபகம் வந்துடும். அதோட லக்ஷ்மணா கூட ஒரு ராமன் கூட லக்ஷ்மண் இருக்க மாதிரி பங்கஜ் அத்வானி கூட லக்ஷ்மண் ராவத்ன்றவரை ஜோடி செத்துட்டாப்ல. லேடி சச்சின் மித்தாலி ராஜை சொல்லியிருக்காங்க. இவங்க தான் இப்போ இந்த பெண்கள் போட்டி இப்போ நடந்துச்சு கிரிக்கெட் போட்டி. அதோட கேப்டன் யாருன்னு கேட்டால் மித்தாலி ராஜ். அவங்களோட சாதனைகள் என்னன்னு பார்த்தோம்னா சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 6000 ரன்களை கடந்த முதல் வீராங்கனைன்னு சொல்கிறாங்க. அதிக அரை சதங்களை கடந்திருக்காங்க. மிக குறைந்த வயதில் நிறையா சதம் அடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து 7 அரை சதங்கள் அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரே ஆள் தான். இந்திய அணியோட கேப்டன், அதாவது கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியோட கேப்டன் மித்தாலி ராஜ். இவங்க வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இருந்தாலும் இவங்களோட தாய்மொழி என்னன்னு கேட்டால் தமிழ் தான். இவங்க அப்பா வந்து தமிழ்நாட்டுக்காரு. நம்ம ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறக்காண்டி அங்கே போயிட்டாப்புல. அதனால் வந்து அவங்க வந்து ராஜஸ்தானில் இருக்காங்க. இப்போ இருக்கிறது எங்கன்னு கேட்டால் தெலுங்கானாவில் இருக்காங்க. ஆசிய தடகள சாம்பியன்ஸ் போட்டி 2015 சீனாவில் நடைபெற்றுச்சு. இது வந்து 21வது ஆசிய தடகள சாம்பியன்ஸ் போட்டி. தடகள சாம்பியன்ஸ் போட்டியை பொறுத்தவரை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். 2015 சீனாவில் நடைபெற்றிருக்கு. 2017 உங்களுக்கு தெரியும், இப்போ ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்றுச்சு. அது வந்து 22வது ஆசிய தடகள சாம்பியன்ஸ் போட்டி. 23வது தடகள சாம்பியன்ஸ் போட்டி எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டோன்னா கத்தார் தலைநகரம் தோஹாவில் நடக்க போகுது. கத்தார் தலைநகரம் தோஹாவில் நடக்க போகுது. இப்போது வந்து 22வது ஆசிய தடகள சாம்பியன்ஸ் போட்டியில் யார் மொத்த சாம்பியன் வென்றான்னு கேட்டால் நம்ம இந்தியா தான் ஜெயித்தாங்க. 29 பதக்கம் டோட்டலாக வின் பண்ணாங்க. கோவிந்தன் லக்ஷ்மணன் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர், நம்ம தமிழ்நாடு. 5000 மீட்டர் மற்றும் 10000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சதுனால இவருக்கு வந்து தங்கப்பதக்கம் கொடுத்துருக்காங்க. இதனால் இவர் வந்து உலக தடகள சாம்பியன்ஸ் போட்டி லண்டனில் நடக்க போது அதில் வந்து பங்கேற்க போகிறாரு. ஆசிய தடகள சாம்பியன்ஸ் போட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து உலக தடகள சாம்பியன்ஸ் போட்டியில் போய் பங்கேற்கலாம். அது எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டால் லண்டனில். ஆரோக்கிய ராஜீவ் 4x400 தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காப்புல. அதோட 400 மீட்டர் ஓட்டத்துலையும் வெள்ளிப்பதக்கம் ஜெயிச்சிருக்காப்புல. ஆரோக்கிய ராஜீவ் ஆரோக்கியமாக இருந்ததுனால 4 தடவை வந்து 400 மீட்டர் ஓடி இருக்காப்புல. தனியாக ஒரு தடவை 400 மீட்டர் ஓடி இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கமும் வெறும் 400 மீட்டரில் வெள்ளிப்பதக்கமும் ஜெயிச்சிருக்காப்புல. 23வது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 23வது ஆசிய தடகள சாம்பியன்ஸ் போட்டி 2019 நடைபெற உள்ள இடம் கத்தார் தலைநகர் தோஹா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ குரூப் 2A எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜிஎஸ்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டியை முதலாக கொண்டு வந்த நாடு எதுன்னு கேட்டால் ஃப்ரான்ஸ். எப்போ கொண்டு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா 1954 ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்க வந்து முதலாக ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து நிறைய விஷயத்தில் வந்து காண்டான விஷயமா பண்ணுவான். அவன் தான் வந்து பண்ணுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரான்ஸுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட நாள் 12/9/2016. சட்டம் கொண்டு வரப்பட்ட நாள் 12/9/2016. யாராவது அடிக்கணும்னா 1 அடி அடிப்போம், இல்லை 2 அடி அடிப்போம். சட்டம்ன்றது 2 அடி அடிச்சிருக்கு, 1-2 அடியாக அடிச்சிருக்கு. 12ன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நடைமுறை கொண்டு வரப்பட்ட நாள் ஜூலை 1. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள் ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டியை முதலாக ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் அஸ்ஸாம். ஜிஎஸ்டியை முதலாக ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் யாருன்னு கேட்டால் அஸ்ஸாம். நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எதுன்னு கேட்டால் தெலுங்கானா. ஜிஎஸ்டியை முதலாக ஏற்றுக்கொண்ட மாநிலம் அப்படின்னா அஸ்ஸாம். உயிரெழுத்துற முதலெழுத்தா அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா முத சைன் போட்டு யாருன்னு கேட்டால் அஸ்ஸாம். நடைமுறைக்கு கொண்டு வந்த முதல் மாநிலம் அப்படின்னா அதை வந்து நடைமுறைக்கே கொண்டு வந்துட்டாங்க யாருன்னு கேட்டால் தெலுங்கானா. கடைசி மாநிலமாக எதை சொல்லுவோன்னு கேட்டால் இந்தியாவில் தெலுங்கானாவை தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நடைமுறைக்கு கொண்டு வந்த முதல் மாநிலமாக இருக்கிறது தெலுங்கானா. தமிழகம் வந்து ஜிஎஸ்டியில் வந்து 28வது மாநிலம். ஜிஎஸ்டியை கடைசி அமல்படுத்த மாநிலம் எதுன்னு கேட்டால் இமாச்சல பிரதேசம். மலையில் தான் ஜிஎஸ்டியை கடைசி அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி மாநிலம் எதுன்னு கேட்டால் இமாச்சல பிரதேசம். ஜிஎஸ்டியோட விளம்பர தூதுவர் யாருன்னு கேட்டால் அமிதாப் பச்சன். ஜிஎஸ்டியோட விளம்பர தூதுவர் யாருன்னு கேட்டால் அமிதாப் பச்சன், இந்திய நடிகர், உங்களுக்கு தெரியும், அவர் வந்து விளம்பர தூதர். ஜிஎஸ்டியை பரிந்துரைத்த குழு பேருன்னு கேட்டால் அமித் மிர்ஷா. ஜிஎஸ்டியை பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்டால் அமித் மிர்ஷா. ஜிஎஸ்டியோட வரி வீதங்கள் எப்படின்னு கேட்டால் 5%, 12%, 18%, 28%. 5%, 12%, 18%, 28%. ஜிஎஸ்டி வரி வீதத்திலே அதிகமான ஜிஎஸ்டி, அதாவது 28% யார் வாங்குறான்னு கேட்டால் நம்ம இந்திய நாட்டுக்காரங்க தான். இருக்கிறதுலே ஜிஎஸ்டி அமல்படுத்தினதுலே அதிக ஜிஎஸ்டி எங்கேன்னு கேட்டால் நம்ம இந்திய நாட்டில் தான். எவ்வளோன்னு கேட்டால் 28%. ஜிஎஸ்டி வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. சென்ட்ரல்ன்றது உங்களுக்கு தெரியும் இந்திய அரசு, ஸ்டேட்டுன்றது நம்ம தமிழகம் இது மாதிரி தமிழ்நாடு. இன்டகிரேட்னா ரெண்டுமே சேர்ந்தது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. இது மாதிரி வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஜிஎஸ்டினாலும் 3 வார்த்தை வந்திருக்கு, வகைனாலும் 3 தான். விதி வந்து 279 கீழ் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து 279 கீழ் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. 2 ஏழையும் கூட்டினாலே 9 வந்துடும். ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு 279 படிச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி வந்து ஒரு அரசியலமைப்பு திருத்த மசோதா. அதனால் வந்து இதை ராஜ்யசபா வந்து திருத்தம் மேற்கொள்ள முடியாது. இது கண்டிப்பாக ஒரு பண மசோதா அல்ல. அரசியலமைப்பு திருத்த மசோதா ஜிஎஸ்டி. இதை வந்து ராஜ்யசபா திருத்தம் மேற்கொள்ள முடியாது. ஜிஎஸ்டி ஐடி சிஸ்டம் கான்ட்ராக்ட் வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க தான் வந்து ஜிஎஸ்டியோட போர்ட்டலை மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஐடி சம்மந்தமான எல்லாத்தையுமே பார்க்குறது எதுன்னு கேட்டால் அந்த இன்ஃபோசிஸ் தான். அந்த போர்ட்டலோட பேர் என்னன்னு கேட்டால் ஜிஎஸ்டிஎன், குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸஸ் நெட்வொர்க். நீங்கள் ஐடி சம்மந்தம்னாலே இன்ஃபோசிஸ்ன்னு கூட ஈஸியாக அடிச்சிடலாம். இதோட ஜிஎஸ்டியோட குரூப் 2 எக்ஸாம் சம்மந்தமாக கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்த்துருக்கோம். இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதோட ஜூலை மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் 2A இந்த 15 நாளைக்குரிய ஜூலை நடப்பு நிகழ்வுகள் வந்து இதோட முடிஞ்சு. இந்த நடப்பு நிகழ்வுகளை வந்து தேர்வு மாதிரி எழுதி பார்க்கவும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும்னாலும் onlinemania.in வெப்சைட்டை போய் பார்க்கலாம். இது போக ஏற்கனவே நீங்கள் வந்து ஜனவரி டு ஜூலை வர இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்துருந்தாலும் திருப்பி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவிஷன் வருவக்கோ கொஸ்டினை குழப்பாமல் இருக்கிறக்கோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு மாதமும் பார்க்குறப்ப நிறையா பேர் ஞாபகம் வரும். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முன்னாடி தமிழ், மேக்ஸு எல்லாமே பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். அதனால் இது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் மறந்துடும். அதனால் 1 or 2 டைம்ஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது போக இந்த நடப்புகள் வந்து டிவிடி ஃபார்மெட்டில் வேணும்னா ஆன்லைன் மீடியா வந்து தொடர்பு கொள்ளவும். அனைவரும் வெற்றி பெற ஆன்லைன் மீடியாவின் வாழ்த்துக்கள். குரூப் 2A எக்ஸாமில் அனைவரும் வெற்றி பெற ஆன்லைன் மீடியாவின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.